தானே கொஞ்சம் கண்டிக்கலாம்ல. ஏன் தலை இப்படி பண்றாங்க? அவங்க தலையில தான் கிட்டயே ஹக் பண்றாங்க. பண்றாங்க. அவங்க கிட்டயே தான் பண்றாங்க. அவங்க ஆக்சுவலா கனி கிட்ட பண்ணாங்க. அது இந்த டாஸ்க் ஆகும்போது, ஜூஸ் டாஸ்க் ஆகும்போது தானே நீங்க சொல்றீங்க பானு அக்கா, இல்ல, இஃப் ஐம் இல்ல. நாட் ராங். அவ வந்து இல்ல மம்தா. அவ வந்து கேப்டனா செலக்ட் பண்ணிட்டு எல்லார் முன்னாடியுமே ஹக் பண்ணி, அந்த ம்ஹ்ம். கேப்டனா டிக்ளேர் பண்ணும்போது ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமும் வந்துட்டு, இன்னைக்கு திருப்பியும் வந்துட்டு இத வச்சுட்டு கெமி கிட்ட இது பண்றது, இவள போய் கன்னத்த புடிச்சு முத்தம் குடுக்குறது கனிய. இந்த மாதிரிலாம் இன்னைக்கும் நடந்துட்டு இருந்தது. லைவ்ல. ஓகே. ஓகே. பட் நான் வந்து அந்த இந்த டாஸ்க் நடக்கும்போது பார்த்தேன். எப்போ இந்த ஜூஸ் டாஸ்க் நடந்தது இல்லையா? ம். அப்போ வந்து ம். நான் பார்த்தேன். அப்போ எல்லார்கிட்டயும் போயிட்டு இது ஆ. பண்றது பண்ணிட்டு இருந்தாங்க. யா அது பார்த்தேன். எஸ். எல்லார்கிட்டயும் பண்ணிட்டு இருந்தான். அது ஒண்ணு போயிட்டு இருந்தது. நாக்க வச்சு இது பண்றது, அந்த மாரி பண்ணிட்டு இருந்தான். ஆனா கனிக்கிட்ட எஸ்பெஷலி அவள நேத்து நடந்தது, இன்னைக்கும் அது மாரி நடக்குது. கெமி கிட்ட கிச்சன் ஏரியால போயிட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருக்கான். அது நல்லாவே இல்ல. இது எப்ப இதாகும்னு எனக்கு தெரியல. ஸ்பீக்கர் யாராவது பேசுறதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மலையாளத்திலுமே வந்துட்டு இந்த ஜூஸ் இது வச்சாங்கல்ல, அதுவுமே ரொம்ப ஓடலையாம். பட் என்னன்னா, அங்க இருக்க கண்டஸ்டன்ட்னால வந்துட்டு இந்த ஜூஸ் இது இருக்குல்ல டாஸ்க்கு, அது வந்துட்டு ரொம்ப பீக்ல போச்சாம். ஏன்னா, அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனாங்களாம். ஆர்க்யூ பண்ணி எப்படியாவது வாங்கினா தான் காயின் வேணும். அப்ப காயின் வந்தா தான் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அத நோக்கி பண்ணும்போது கோவம் எல்லாமே வரும். நெறைய ஆர்க்யூ பண்ண பாயிண்ட் கிடைக்கும். அத தான் இங்க வந்து மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. ஏன்னா 50% நாமினேஷன் பாஸுக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்குது அவங்களுக்கு. உள்ள போறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. ஆனா, இங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ்ல வந்து ஈஸியா வந்துட்டு கனி அக்காவ பிடிச்சா போதும். நம்ம போய் இங்கிட்டு போயிரலான்ற மனநிலையில இருக்கிறதுனால, டாஸ்க்க வந்து இன்ட்ரெஸ்ட்டா கொண்டு போக மாட்றாங்க. இதுதான் இங்க இருக்க பெரிய பிரச்சனையே. ஆமா ஹேமா. ஆக்சுவலி மலையாளத்தில அது நல்லா ஏன்னா மலையாளத்த நான் கன்டினியூஸாலாம் பார்க்கல. ஆனா இந்த பர்ட்டிகுலர் இத வந்து நான் பார்த்தேன். அது நல்லா போச்சா? அதெல்லாம் இல்ல. ஆனா கேம் இன்ட்ரெஸ்ட்டா ஒரு சின்ன டாட் கூட இருக்கக்கூடாது. துணிய வச்சு பாட்டிலுக்குள்ள போட்டெல்லாம் கிளீன் பண்ணானுங்க. இவனுங்க அப்படியே சும்மா கழுவி இன்னைக்கு என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, சோப் போடக்கூடாது. விம் போட்டு கழுவக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து இந்த ஜூஸ்ல வரனால தான் அதோட டேஸ்ட்டு மாறுது. அப்படிங்கிற மாரி டிசைட் பண்ணிருவேன். "டேய் லூசுங்களாடா டேய்" அப்படிங்கிற அங்க வந்துட்டு அத கழுவி துணிய உள்ள விட்டு ஒரு சின்ன டாட் இருந்தா கூட இந்த பாட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாரி எல்லா கவுண்டர்லயும் போயிட்டு பேசுறாங்க. பேரம் பேசிட்டு தான் அவங்க இங்க எதுவுமே நடக்கல இன்னைக்கு. ஒருவேள நாளைக்கு நடக்குமா என்னன்னு தெரியல. மம்தா பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, சபரி வந்து போட்டுட்டு இருக்க ஷர்ட்டே தொடச்சாங்க தெரியுமா? எனக்கு 2 நிமிஷத்துல ஏங்க என்னப்பா பண்றீங்க? சபரினாலும் சபரினாலும் டீ ஷர்ட்ல தொடச்சாங்க. நீங்க தலைய கவனிச்சீங்களா? பேக்ல வச்சு தொடச்சிட்டு இவன்ட்ட பேரம் பேசுவாங்க அவங்க பாட்டில. அங்கிருந்து கொண்டு வரப்பயே வந்து பேக்ல தொடச்சிட்டே வருவாங்க. தொடச்சிட்டு வந்துட்டு எஃப்ஜேட்ட வந்து குடுப்பாங்க. நீங்க வேற டீ ஷர்ட் எவ்வளவோ பரவாயில்லங்க. இல்ல, ஷர்ட்டே பார்க்க சகிக்கல. இதுல அது வேறயா? நல்ல வேளை பார்க்கல. இத எப்படி வெளியில இருக்க ஏதோ ஒரு 2 ஜீவன் தான் குடிக்க போகுது. அத நினைச்சா தான் எனக்கு வந்துட்டு ஏன்னா குவாலிட்டி செக் பண்ணி, இத பண்ணி, அத பண்ணி கடைசியில வந்து வெளியில இருக்க யாராவது குடிக்க போறாய்ங்க. டேய் தயவு செஞ்சு குடுத்து ஏற்கனவே மழை காலம்டா. ஏதாவது வந்துச்சுன்னா இதாயிரும். ஹைஜீனிக் கிடையாது. இல்ல விம் லிக்விட் குடுத்துருக்காங்கல்ல, கழுவுனாலுமே வந்துட்டு எப்படி இருந்தாலும் விம் லிக்விட் வந்து டைலூட் பண்ணி பண்ணா தான் கொஞ்சமாவது வரும். அவைங்க சும்மாவே போடுறாய்ங்கங்கும்போது ரொம்ப நுர வரும்போது ஜூஸோட காம்பினேஷன் வந்து இதாகும். அதெல்லாம் வந்துட்டு புரியவே இல்ல. டைலூட் பண்ணணும். அந்த விம் பார டைலூட் பண்ணி, இப்ப துணி வச்சுட்டு அதுக்கும் நல்லா நீங்க கிளாத் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு பிக் பாஸ் டீம் குடுக்கும். ஒரு கிளாத் வச்சு உள்ள ஃபுல்லா தொடச்சு கிளீன் அப் பண்ணிட்டு ஏன்னா அது ரீசைக்கிள் இதுனால ஆல்ரெடி யூஸ் செய்யப்பட்ட பாட்டில் தான் அது. அப்ப வந்து நீங்க கழுவி, சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி குடுக்கணும். குடுக்கும்போது வந்துட்டு ஐ மீன் பவுடர் ஏதோ தராங்கன்னு நெனைக்கிறேன். ஜூஸ்னா வந்துட்டு இந்த ரெடிமேட் பவுடர் குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். அத மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு இது பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லா லிக்விட். லிக்விட். ஓகே. ஆனா எல்லாத்துக்குமே வந்துட்டு கலர் வேற வேறயா இருந்துச்சு. ஆனா அந்த கலர்லாம் வந்துட்டு பார்க்க ரசிக்கலாம். நான்லாம் குடிச்சது கூட கிடையாது. விடுங்க. இப்ப குடிக்கிறதில்ல. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் இன்னைக்கு சபரி சைலண்ட் ஆயிட்டாப்ல. நேத்து வந்து எஃப்ஜேவும் சபரியும் ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு லைவ்ல பார்க்கவே புடிக்கல. அவங்க ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாங்க. ரொம்ப மோசமா இருந்தது.
இன்னைக்கு ரொம்ப அமைதியாயிட்டாரு. ஏன் அப்டின்னா, நேத்து வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. இதனால உன் கெட்ட பேர் போய் ஆயிறப்போது. நீ அமைதியா இரு. அப்டி இப்டின்னு எல்லா பாயிண்ட்ஸ்லாம் குடுத்தோம்னா, இன்னைக்கு டோட்டலி அமைதியாயிட்டாப்ல. வாங்க செல்வம் பட் பேசுங்க. எஃப்ஜே பட் எஃப்ஜே அடுங்கல. எஃப்ஜே பார்த்துட்டு ஆதிரை எல்லாம் வந்து போன ம். வாரம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. எதுவுமே பண்ணல. ஆனா இன்னைக்கு அவங்க பண்றத பார்த்துட்டு நிஜமா நம்ம நெக்ஸ்ட் டோர் இருந்ததுன்னா நாளே போயிட்டு 4 கேள்வி கேட்டு வந்துக்குவேன். ஏமா போன வாரம்லாம் சும்மா தானேம்மா இருந்தேன், இப்ப மட்டும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டே இல்ல வந்துருப்பேன். மாமு. இல்ல நம்ம என்னன்னா ரொம்ப இன்வால்வ் வேற ஆயிடுறோமா அந்த டைம்ல. ஒரு மாதிரி என்ன போய் கேட்கணும். ஏமா நான் வந்துட்டு அது சபரி அந்த இது தொடங்கும் போது ஐயே நீங்க இருந்து கத்திட்டு இருக்கீங்க, எங்க மம்மி ஜோரா சிரிச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்க ஆயிடுச்சுன்னா ஆதிரை பத்தி ரொம்ப சொன்னோன்னே, ஆதிரை தான் இப்ப வோட்டிங்ல கடைசியில இருக்கா. ஆக்சுவலி அடுத்த வாரம் வெளியில போறதா இருந்தா அவளாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வாரம் அவ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் வோட்டிங் லிஸ்ட்ல கொஞ்சம் மேல வர முடியும். அரோரா இல்லையாக்கா பார்க்கலாம். அப்ப? அரோராலாம் மேல இருக்கா. ஆ அவளுக்கு மேல இருக்கா. இன்னொன்னு ஒயில்ட் கார்டு கப்பிள்ஸ் வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல, பிரஜின், சாண்ட்ரா தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்களாம். இந்த வீக் இல்லன்னா நவம்பர் 1 வீக்ல வந்துட்டு உள்ள போகலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த காதலிக்க நேரமில்லைன்ட்டு ஒரு டிவி சீரியல் வரும்ல, அதுவுமே சாண்ட்ராவுமே வந்துட்டு நெறைய வில்லி கேரக்டர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் உள்ள போறதா வந்துட்டு நியூஸ் சொல்லியிருக்காங்க. உள்ள போறது. ஃபேவரட் பேர். இன்னொரு ஏன்னா எனக்கு இன்னொரு வந்துட்டு பேர் வந்து ரொம்ப சொல்லல. பிடிக்கும். மிச்ச பேர வந்து இன்னும் ம். சொல்லல. இது மட்டும் கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. நான் இது அதுக்கப்புறம் வந்துட்டு யாரோ டீம் கேட்குறீங்கன்னு நெனைக்கிறேன். பார்வதி சொந்தக்காரங்க, அங்காளி பங்காளியோ, கொஞ்சம் ட்ரெஸ் நல்லா அனுப்பியிருக்கீங்க. அதே மாரி சூப்பர். அனுப்புங்கய்யா. ஆமா. செம்மையா இருக்குய்யா அந்த பொண்ணுக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அத சொல்லணும். இங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் பத்தி நம்ம சொன்னோம். அது 2 நாளாவே ஓரளவுக்கு டீசென்ட்டா ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க. அந்த விதத்துல தேங்க் காட். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். மத்தபடி சுபா இல்ல நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த கலர், அந்த ஆமா. சுடிதார் கலரும் செம்மையா இருந்தது. நல்லா இருந்தது அது. அண்ட் பிரஜன் வந்துட்டு பிஃபோர் இந்த சீரியல் மூவி எல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காலத்து, அதாவது இந்த 80s கிட் 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். சன் மியூசிக் அப்போதான் ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து அவங்க எல்லாம் வந்துட்டு ஆங்கரா வருவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும். பிரஜன், ஆனந்த கண்ணன், அதுக்கப்புறம் வந்து காஜல், சந்தியா அவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஒரே ஜாலி. எங்களுக்கு சன் மியூசிக் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்போம். எத்தனை பேருக்கு அந்த மெமரிஸ் வந்துட்டு அப்படியே திரும்ப இப்படி வந்து போகுதுன்னு தெரியல. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. சுபா நான் சொன்னேன்ல, கோஹோஸ்ட் மூலியமா ட்ரெஸ்ஸிங் ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னப்ப, ரெக்கார்ட் இருந்தா பாருங்க. அதுக்கு நீங்க எதுவுமே தேங்க்ஸ் சொல்லவே இல்ல. புரியுது, புரியுது. புரிஞ்சிருச்சு. யாருன்னு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. 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 இல்ல. எனக்கே புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு 20 நிமிஷம் மேல வந்து கழுவி ஊத்தணும். உண்மையிலே. என்னாங்கடா ட்ரெஸ்ஸ குடுக்குறீங்க. ஆக்சுவலி நாளைக்கு பாருங்க, நாளைக்கு வீட்டுக்கு போற ட்ரெஸ்ஸ மாரி டைட்டா தான் போடுவா. அது வேற விஷயம். ஆனா என்னன்னா, கனிக்குமே ட்ரெஸ் சூப்பரா தான் இருந்துச்சு. ப்ளூ கலர். ஆனா அவ மேக்கப்பும் போடல, எதுவுமே போடல. அவள பிரசன்டபிளாவே காமிச்சுக்கவே விரும்பல. அப்படியே ரொம்ப இதாயிட்டா. அதனால வந்துட்டு கனிய பார்க்கவே இல்ல. கனியோட ட்ரெஸ் ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்ல அட கனி இப்ப டென்ஷன் சுபா ஆயிட்டாங்க ஹேமா. தல பொறுப்பு குடுத்ததுல இருந்து பயம் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஒருத்தர தலையில இருந்து தூக்கிட்டாங்கல்ல. அதனால பயத்தோட தான் இத ஹேண்டில் பண்றாங்க. 2 பக்கம் பிரச்சனை வந்துரக்கூடாதுங்கிற ஃபியர் அவங்களுக்கு நெறைய வந்துருச்சு ஆக்சுவலி. சொல்லுங்க ஏமா இது மாமி. ஹனியோட மேக்கப் நான் சொல்லவா? மேக்கப் யா சொல்றீங்களா பானுக்கா? இல்ல நான் பேசுங்க சொல்லிடுறேன். பேசுங்க ஒரே பேசுங்க. ஒரு பாயிண்ட். இல்ல அந்த மாதிரி இருந்திருந்தா அவங்க வந்துட்டு பயாஸ்டா இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கன்னி வந்து இவங்களுக்கு ரொம்ப என்னது அந்த எஃப்ஜே அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பண்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அவங்க பண்ணமாட்டுட்டு இருக்காங்க. அதே விஷயத்த வந்துட்டு இவங்க பண்ண இந்த தப்புன்னு சொன்னவங்க வந்துட்டு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, டாஸ்க் ஜாலியா குடுக்குறோம்னு சொல்றாங்க. பட் அவங்க சொல்றாங்க டாஸ்க் ஜாலியா குடுக்குறோன்னு. பட் அது நல்லா இல்ல. அது வந்து எப்படியோ என்ன சொல்றது, எல்லாம் பழி தீர்க்கிற மாதிரி தான் இருக்கு எல்லா விஷயமும். ஆனா வந்துட்டு சொல்றது மட்டும் இல்ல, ஃபன்னா கொண்டு போலாம், ஜாலியா கொண்டு போலாம்னு சொல்றாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அது வந்து அது கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவங்க பண்ண மாட்டிருக்காங்க. சொல்லுங்க, பேசுங்க. செல்வம் சொல்லுங்க. செல்வம் bro பேசுங்க. ஆமா, இந்த பாட்டில் டாஸ் சொன்னீங்களே, அது ஏற்கனவே யூஸ்டுன்ட்டு. ஆமா, ஒரு 25 நாள் முன்னாடி மலையாள பிக் பாஸ்ல இதே டாஸ்க் இப்படிதான் கொடுத்தாங்க. அதே எசன்ஸ், அதே சுகரு, அதே டப்பா, அதே ஸ்டிக்கர் தான். ஆனா அவங்க டாஸ்க் விளையாண்ட விதமும் இவங்க டாஸ்க் விளையாண்ட விதமும் பாத்தீங்கன்னா, அது ப்ரோமோவே நமக்கு சொல்லிடுச்சு இந்த டாஸ்க் இவங்க எப்படி விளையாண்டாங்கன்ட்டு. ஸோ மலையாளத்துல யூஸ் பண்ண அதே பாட்டில் தான்
இங்க அந்த டாஸ்க் இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இன்னைக்கு வந்து ப்ரோமோ அது வந்து தெளிவா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு ப்ரோமோல வந்து காலையில கிளீன் பண்ணல அப்படின்றதுக்கு தான் 3 டாஸ்க்குமே. சுத்தமா அந்த அந்த 3 ப்ரோமோவுமே அதுக்குள்ளயே முடிஞ்சு போச்சு. டாஸ்க்க பத்தி ஒரு ப்ரோமோலயும் அப்டேட் குடுக்க முடியலன்னா, அப்ப உள்ள என்ன கிழிச்சிருக்காங்கன்னா, எல்லாரும் நல்ல பிள்ளையா போயிட்டு கை கட்டிட்டு போயிட்டு, "பிரசன்ட் மிஸ் இந்தாங்க பாட்டில். ஓகே தூக்கி போடுறீங்களா? போடுங்க ப்ளீஸ். இத சீக்கிரம் என்ன விடுங்க" அப்படின்ற மாரி நான் வீட்டுக்கு போணும். ஆத்தாவையும் சோறு பொங்கணும் அப்படின்ற மாரி நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டாய்ங்க. ஆக்சுவலி அதுல வந்து சண்ட போடுறதுக்கு எவ்ளோ எலமெண்ட் இருக்கு அந்த டாஸ்க்ல. இத வச்சு ஒரு ப்ரோமோ கூட எடிட் பண்ண முடியல. பாவம் அந்த எடிட்டர். ஐயோ சாமி! இன்னைக்கு அதிலயே சொல்லிட்டாங்க அவங்க. நீங்க வேற ஏதோ பெருசா எதிர்பார்க்காதீங்கன்ட்டு. ஸோ அந்த அந்த ஆக்சுவலி பாட்டில்ஸ் யூஸ்டு பாட்டில்ன்னும்போது அதுல அதுல உள்ள அந்த டேமேஜஸ்லாம் வரதான் செய்யும். நீங்க வந்து குவாலிட்டி டெஸ்ட் மத்த எல்லாத்தையும் பண்றீங்க இல்லையா? அங்க கொஸ்டின் பண்ணணும். இது ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்படி இல்ல அப்ப அவங்களுக்கு செலக்ட் பண்ணீங்களா? அதுக்கு இதுக்கு என்னன்னு உட்கார்ந்து நீங்க அங்க ஃபைட் போட்டு உங்க உங்க இதுக்காக போராடணும் 1. 2வது அந்த காயின வீட்டுக்குள்ளேயே வச்சு போட வச்சுட்டாரு. காயின் பாக்ஸ வெளியில வச்சு அங்க போட சொன்னாங்கன்னா, நான் கொண்டு வந்த பாட்டில் என்னோட பங்கு எங்க? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை கிரியேட் ஆகணும். அதுவும் இல்லாம காயின தூக்கி இவங்களுக்கு ஏற்கனவே ஒண்ணும் புரியாது. நீங்க காயினையும் கன்ஃபரன்ஸ் ரூம்லயே வச்சு போட்டு விட்டீங்கன்னா, அது அந்த கேம் வந்து இந்த கேமோட எண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் நல்ல பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிருவாய்ங்க. ஸோ அதுதான் இந்த கேம் முடிஞ்சிருச்சு. மார்னிங் அந்த அந்த சண்டை போட்டது வந்து அதுக்கப்புறம் அந்த சண்டை ஏன்டா வேற எங்கேயுமே ப்ரோமோ கட் பண்ண முடியலன்னு பார்த்தா, அந்த கதை சொல்ற டாஸ்க்லயும் வச்சு செஞ்சு விட்டாய்ங்க. நம்மளலாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பாவம்டா அப்படின்ற மாரி. அதுவும் பிரவீன் சொன்ன கதை வந்து ஜிக்ஸாக் அது வந்து என்ன சொல்றது? இங்க ஆரம்பிச்சு அங்க போய் நானும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து திரும்ப உட்கார்றேன். தம்பி இன்னும் கதை சொல்லிட்டு இருக்காப்புல. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காய்ங்க. லிட்டரலி இது எங்கேயோ ஒரு சீசன ஞாபகப்படுத்துற மாரி இருக்கு. தம்பி இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியலையேன்ற மாரி. அவனும் கடைசியா ஒத்துக்கிட்டான் ஒரு உண்மைய மட்டும். அது அந்த ஒரு விஷயத்துக்கு பிரவீன பாராட்டலாம். எனக்கு நடிக்க தெரிஞ்ச அளவுக்கு கதை சொல்ல வராதுன்னு. அதுதான் தெரியுதுல்ல. மூடிட்டு போ வேண்டியது தானே. ஏன்பா இப்படி சாவடிக்கிற? நாங்கலாம் ஆர்வமா அந்த கதை சொல்ற டாஸ்க்கோட இதுவே வந்து உங்களோட லைஃப்ல நடந்த ஒரு கீ மூமெண்ட்ஸ் ஒரு நீங்க என்ன எந்த விஷயத்துல இருந்து டவுன் டு அப் எப்படி போனீங்க. ஸோ ஒரு இன்ஸ்பைரிங்கா ஸோ இருக்கோ இல்லையோ ராஜு ராஜு ஒரு கதை சொல்லியிருப்பாப்ல. எல்லாமே சொல்லிட்டு அந்த கதை வந்து அவன் சொன்னது இது என்னோட கதை இல்லைன்ட்டு போயிடுவாப்ல. ஸோ அந்த மாதிரியாவது ஒரு இனோவேட்டிவா ஒரு 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 உங்க சொந்த கதை விருப்பம் இல்லாட்டி கூட நீங்க ஒரு ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா அங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங்க நீங்க காட்டியிருக்கலாம். எல்லாருமே ஆர்டிஸ்ட் அது இதுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் அதையும் வச்சு சாவடிக்கிறாங்க. டாஸ்க்லயும் சாவடிக்கிறாங்க. ஆக மொத்தம் தீபாவளியில நரகாசுரன சாவடிச்சாங்களோ இல்லையோ, நரகத்துல உள்ள இந்த நகரத்துல உள்ள எல்லாரையும் சாவடிக்கிறாங்க. காப்பாத்துங்க பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இல்ல நீங்க ஸ்டோரின்னோனே இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். பாரு சொல்றப்ப எஃப்ஜேயோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? மனுஷ்டங்கிற மாரி ஒரு 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 இதுவா பண்ணியிருப்பான். அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. அவங்க சொல்ற கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இதோட போரிங்கா சொன்னப்பலாம் கூட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவ சாரி ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு தான் சொல்லுவா. ஓகே மன்னிச்சிட்டேன்னு ஒரு மாரி ரக்கட்டா பண்ணியிருப்பான். அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது எனக்கு. அப்புறம் பாருவோட ஃபுல் ஸ்டோரி நான் கேட்கல. இந்த 1 ஹவர் இதில தான் கேட்டேன். அவங்க ஃபாதர பத்தி ஏதோ சொல்ல வந்து அத காட்டாம விட்டுட்டாங்களோ இந்த 1 ஹவர்ல. குழந்தைத்தனமா மாறிட்டாருங்கிற மாரி சொல்லி முடிச்சிருப்பா. அப்படியா? எபிசோட்ல நான் பார்க்கல. பட் லைவ்ல எல்லாம் இல்ல, சொல்லியிருப்பா. அதாவது அவங்க அப்பா சாரி சொல்லுங்க சார். சொல்லுங்க இல்ல செல்வம். அவங்க அவங்க இவங்களுக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப ஏஜ்டு ஆன பிறகு இவங்க பொறந்த குழந்தை, கடைசி குழந்தை. ஸோ ஓகே. அதனால அப்பா கூட அந்த அட்டாச்மெண்ட் கிடைக்கல. இவங்க வந்து மெச்சூர்ட் ஆகி வரும்போது அப்பாவுடைய ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு வயசான பிறகு ஆஃப்டர் 60 குழந்தை தானே, 2ஆம் குழந்தை பருவம் ஆமா. தானே. ஸோ ஓகே, அந்த ஓகே, ஓகே. ஸ்டேஜ்ல இருந்தனால அப்பா கிட்ட இருந்த எப்பயுமே அந்த நான் எதிர்பார்த்த அன்பு அப்பாவுக்கு அப்பாக்கள் எல்லாருக்குமே மகள்கள் தான் பெரும் தேவதைகள் இல்லையா? அத நான் அந்த ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் எங்க அப்பாட்ட கிடைக்கல அப்படின்ற ஓகே, ஃபீல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது காரணம் ஓகே, அவங்களோட ஏஜ் ஃபேக்டரால லேட்டா ஓகே, பொறந்த குழந்தை. அவங்க லேட்டா பெத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான். அம்மாவுடைய ஓகே, 40வது வயசுல தான் இவங்க பொறந்தாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. அப்ப அப்பாவுக்கு அப்புறம் 50வது வயசு. ஓகே. அப்ப சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே. அது அவங்க அப்பாவ பத்தி என்ன அப்டின்னா, அவங்க அப்பா வந்து அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க அத்தை, அவங்க அண்ணன், தம்பி இவங்கலாம் இறக்கும்போது, அத அவரால வெளிக்காட்ட முடியாம, அத உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காரு. அந்த எமோஷனல வெளில சொல்ல முடியாதனால தான் அவர் வந்து ரொம்ப சிக் ஆயிட்டாராம் 2 இயர்ஸா. அது அவங்களுக்கு புரியல. அப்பா ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. ஏன் இப்டி டல் ஆயிட்டாரான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப, அவங்களால கண்டுபிடிக்க முடியலையாம். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு டைரியில வந்து எடுத்து எழுதி வச்சிருக்காராம்.
இப்ப இது என்னால தாங்கிக்க முடியல. இவங்களோட பிரிவு என்னால தாங்கிக்க முடியல. இந்த மாரி எல்லாருமே அவங்க அத்தை, அவங்க பெரியப்பா, சித்தப்பா இந்த மாரி. அப்ப பார்வதி வேணா அத சொல்லுவான்னா, "தயவு செஞ்சு உங்களோட எமோஷனலா உள்ள அடக்கி வைக்காதீங்க. வெளியில காட்டுங்க." ஏன்னா எங்க அப்பாவ பார்த்தாவே அவ்வளோ ஒரு கெத்தா இருக்கும். ஆனா, அவர் அந்த கடைசி காலத்துல எங்களால அவர வந்து புரிஞ்சுக்கவே முடியல. இவ்வளோ ஒரு ஆக்டிவா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே! நான் ரொம்ப ஃபீல் பண்ணம்போது, எங்களுக்கு அத புரிஞ்சுக்கிற வயசு இல்ல. இந்த வயசு இல்ல எனக்கு அப்ப. ஆனா, அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த டைரிய படிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சது. அதனால உங்க எமோஷனல எல்லாருமே பசங்க வந்து எமோஷனல வெளியில காட்ட மாட்டாங்க. தயவு செஞ்சு எதையுமே உள்ள அடக்கி வச்சுக்காதீங்க. ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையே கெத்தாவே வாழ்ந்துட்டு போயிருவாங்களா? எப்ப நம்ம வந்து இத்தன வயசு ஆயிடுச்சு. நம்ம அழுதா, செஞ்சா இவங்கலாம் நம்மள என்ன மாரி எடுத்துக்குவாங்க? நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களோ? செஞ்சுக்குவாங்களோன்னு மனசுக்குள்ளேயே போட்டு, போட்டு ஒரு மன அழுத்தம் இருக்கு தெரியுமா? அதுவே அவங்கள பகுதிய வந்து சாப்ட்ரும். அதத்தான் அவ சொல்ல வரா. அவளோட சேனல்ல நான் பார்த்துருக்கேன். அவங்க அம்மாட்டயும் கலாய்ச்சிட்டு தான் இருப்பா. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அ எ நான் தான் வந்துட்டு இந்த வயசுல நீங்க எதுக்கு என்னைய பெத்தீங்க? அது கடவுள் குடுத்தது. இதெல்லாம் அவங்க அம்மா பேசிக்குவாங்க. அவளோட யூடியூப் சேனல்ல இன்னுமே அந்த மாரிலாம் இருக்கு. அவங்க அண்ணன் பசங்கள்லாம் வந்துட்டு ஜாலியா வந்துட்டு பயங்கரமா பேசிக்கிருப்பாங்க. அவங்க எல்லாருமே நார்மலா தான் இருப்பாங்க. அவங்க அண்ணன், அண்ணன் இவங்களோட அக்கா. இவ மட்டும் தான் டோட்டலி அவங்க குடும்பத்துலருந்து டோட்டலி ஆப்போசிட்டா வெளிய போயி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்றது, எல்லா ஊருக்கும் போறது, ஊர் சுத்துறது மாரி இருப்பா விஜய் பார்வதி. அப்புறம் 1 பிரவீன் ஸ்டோரி எடிஷன்ல வந்து அந்த ஸ்டோரிய வந்து ஒழுங்காவே காட்டல ஆக்சுவலி. இப்ப இவங்க சொன்னது நீங்க சொல்றீங்க இல்லையா? மேபி நீங்க 24/7 பார்த்திருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். 1 ஹவர்ல வந்து அந்த ஸ்டோரியோட ஆமா. கன்வே ஆகல. அவங்க சொன்னது வந்து ஆ அந்த மேம்போக்கா தான் ஸ்டோரிய இருந்துச்சு. பாதியிலே நிறுத்திட்டாங்க செல்வம். நீங்க அவ சொல்லிட்டே வந்தா, எங்க அப்பா ம். வந்து சைல்டிஷ்ஷா மாறிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டக்குன்னு அடுத்த டாபிக் வந்துருச்சு. ஒரு அவ சொன்ன ஸ்டோரிக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ட்டே இல்லாம இருந்தது. அதனால தான் கேட்டேன். யாராவது ஃபுல் ஸ்டோரி பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆக்சுவலி இன்னொரு இதுவும் சொல்லிர்றேன். மலையாளத்துல இன்னொரு டாஸ்க்கும் பயங்கரமா போச்சு. அது வந்து என்னன்னா, செருப்பு ஃபேக்டரி. ஆதிலோ செருப்பு ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செருப்பு தைக்கிற ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க. வீக்லி டாஸ்க்கா. அடுத்து இந்த சீசன்ல அதுவும் வரும் போல இருக்கு. செருப்பால அடிக்காம செருப்ப தைக்காம விட மாட்டாங்க. யாராவது பிஞ்ச செருப்புலாம் வச்சிருந்தீங்கன்னா ரெடியா வச்சிருங்க. செருப்பு தச்சு செருப்பு வரும். அத கலெக்ட் பண்ணணும். அத தச்சு குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கு மார்க்கா இப்படியா செல்வம் ப்ரோ? கிழிஞ்ச செருப்பு இல்ல. அந்த ரா மெட்டீரியல் குடுத்துருவாங்க. கத்தி வச்சு அத கட் பண்ணி அந்த அச்சு குடுத்துட்டாங்க. அந்த அச்ச வச்சு ரப்பர கட் பண்ணி அதுக்கு எல்லாமே வச்சு தைக்கணும். அந்த லேயர் எல்லாமே வச்சு தச்சு அதுக்கு வந்து குவாலிட்டி செக்கிங். ஸோ அப்படி ஒரு டாஸ்க் மலையாளத்துல அது ஒரு ஹிட். இதுக்கப்புறம் தான் இந்த ஜூஸ் டாஸ்க் வந்துச்சு. மேபி இங்க ரிவர்ஸ்ல குடுக்குறாங்களான்னு தெரியல. பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லா மழை தான். அதனால மோஸ்ட்லி டாஸ்க் எல்லாம் வீட்டுக்குள்ளார இன்டோர்ல செய்ற மாரி டாஸ்க்கா தான் இருக்கும். என்ன மாரி குடுக்க போறாங்கன்னு தெரியல. மம்தா பேசுங்க. மம்தா? யா. ஐயோ! ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது இந்த வர்ணா ஷோல வந்து இப்படித்தான் பண்றாங்க. லைக் நம்ம லைவ்ல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு இது பண்றது அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அது அட்லீஸ்ட் எப்படி சொல்றது? அது கம்ப்ளீட் பண்ற மாதிரினா எடிட் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா அது போடவே கூடாது ஒண்ணு. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒண்ணுமா பாதியுமா போடுறது நம்மளுக்கு வந்துட்டு இப்ப பாருங்க நம்ம 24/7 சொல்லிட்டு இருக்காரு. நான் என்னய்யா நீ சொல்ற? நான் மியூட்லயே போட்டுட்டு போயிட்டேன். ஒரு ஒரு இதே இல்ல. இங்க போறாரு, அங்க போறாரு. எனக்கு ஒரு கேட்கணும் அப்படின்னு ஒரு இது இல்ல. ஒரு அட்டென்ஷன் சிக்கல. போட்டா அப்படியே போயிட்டுருக்கு. ஆனா பார்வதி ஸ்டோரி இது உண்மையாலுமே நல்லா இருந்தது. அதே அவ கம்மியா தான் சொன்னா. அதையும் கட் பண்ணி எபிசோட்ல போட்டுருக்கா. ஏன்னு எனக்கு தெரியல. ரொம்பலாம் அவ சொல்லவே இல்ல. கரெக்ட்டா சொன்னா. நீட்டா சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டா. இல்ல அது அந்த அதுக்கு மாரி காரணம் என்னன்னா, பார்வதிய நீங்க பாசிட்டிவா அவங்க இமிடியேட்டா மாத்த விரும்பல அவங்களுக்கு. ஸோ வேற ஏதாவது மொமெண்டிங் இருக்கு. இப்போதைக்கு இந்த நெகட்டிவ் ஷேட் போட்டோம். ஷோவோட அவங்க எடிட்டிங் பேட்டர்ன்றது அதுதான். ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது இமிடியேட்டா நீங்க இப்ப இத காட்டிட்டீங்கன்னா கேரக்டர் மாறிடும். அதனால அத ஹைட் பண்றாங்க. ஸோ அது ஒரு மூவ்மெண்ட் ஏதாவது ஒண்ணு வரும். அப்ப மாத்துவாங்க. அது வரைக்கும் இப்படிதான் நரேஷன் அவங்க செட் பண்ற நரேஷன் என்னவோ அதுதான் எடிட்டிங் பேட்டர்ன். ஸோ அதுக்கு ஸ்பாயில் ஆகுற மாரி எதையும் உள்ள குடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப பார்வதி என்னதான் கொஞ்சம் குசும்பு வேலை அப்படி இப்படி பண்ணா கூட அவங்க மேல அந்த ஒரு நல்ல எப்படி சொல்றது, அவங்க போகும்போது ஐயையோ இவங்களான்ற ஒரு அந்த அந்த இது இப்போ இல்ல. பார்க்க போனா சில விஷயத்துல அவங்க பண்றாங்க, இரிட்டேட் பண்றாங்க. பட் நிறைய விஷயத்துல அவங்க கரெக்டா இருக்காங்க.
சோ பார்க்கலாம். இவரு புதுசா யாரோ வந்திருக்காங்க. ஊர் ஊர் நாத்தான். நாத்தான். ஆக்சுவலி அவர் கேட்டிருக்காரு, எல்லாரோட ஸ்டோரி சொல்லப்பட்டுருச்சான்னு. தெரியல. ஆக்சுவலி விட்டு விட்டு சொல்றதுனால கலெக்ட் இ பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் யார் யார் சொல்லலன்னு. இல்லங்கம்மா இருக்கு. இன்னும் இருக்கு. ஸ்டோரி இன்னும் இருக்கு. ஆமா. விக்ரம் இருக்கான். சபரி கனி இருக்கான். இருக்காங்க, கனி சபரி இருக்காங்க. இருக்காங்க. நெறைய பேரோட எஃப்ஜே ஸ்டோரி வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 7, 8 பேர் தான் சொல்லியிருக்காங்க கதை. இன்னும் மீதி பேர் இருக்கு. ஸோ கதை நீங்க கவலைப்படாதீங்க. அந்த டாஸ்க் வந்து மழை பெய்யும் போது அப்பப்ப உங்களுக்கு கண்டென்ட் கம்மியா இருக்கும்போது ஸோ அப்ப அந்த கதை சொல்றதை கொண்டு வந்து ஃபில் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. கதை சொல்ற டாஸ்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா வெயிட் பண்ணுங்க. நாங்க வேணா ரெக்கமெண்ட் பண்றோம். ஒரே நாள்ல வச்சு ஜோன்னு மழை பெய்யுற மாதிரி வச்சு உங்களை இல்ல. தூக்கிறதுக்கு வேணாம் செல்வம் ப்ரோ. சாரே, நான் வந்துட்டு எந்த ஊரு சாரே? பாவம் சாரே நாங்கெல்லாம். லைவ் காதுல பாக்குற என்ன ரத்தம் நினைச்சு வரும். பாருங்க. கொஞ்சம் 2 அவர் கேக்குது. இல்ல. ஆர்வமா 2 இருந்தாரு. ரத்தம் அந்த வருது. ஆடியன்ஸ்க்கு ஏதாவது நல்லது பண்ணலாமே பார்த்தோம். ஆக்சுவலி செல்வம் ப்ரோ இல்ல செல்வம், என்ன உங்களுக்கு சொல்ல எங்களுக்கு வரேன்னா ஏதாவது இருங்க வாய்க்கா ஹேமா. வரப்பு சண்டையா? என்ன சண்டை சொல்லுங்க. அதேதான் அதேதான் அதேதான். இல்ல, எங்க காதுகள் பாவம் இல்லையா, ஒருத்தர் சொல்லும் போது ஃபீல் பண்றாங்க. அது சொல்றாங்கல்ல, என்னமா ஃபீல் பண்ணி என்னமா கூவுறான் அந்த மாதிரி இருக்கு. ஒருத்தர் சொல்லும் போது, அதாவது இன்னைக்கு பிரவீன் சொல்லும் போது, ஏன்பா நீ என்னதான் சொல்ல வர, சொல்லு சொல்லு. நானும் இந்த அதாவது சொன்னதே அவங்களுக்கு அது எக்ஸ்பிரஸ் அது இருக்கு. சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வராது. அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வரலன்னு தெரியுதுல்ல, அத ஏன் லென்த்தா எடுத்துட்டு போகணும்? எங்கேயோ அப்படி ஸ்டாப், அங்க சின்னதா சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிருக்கலாம் இல்ல. அத விட்டுட்டு நம்மளையும் கேட்க வச்சு, இதுல செல்வம் நான் உங்க ஐடியா பார்த்து பண்ணுங்க செல்வம். இது இல்ல செல்வம் ஆக்சுவலி ப்ரோ. அவர் கதையை என்ன சொல்லியிருக்கலாம்னா, நான் வந்து ஒய்ஃபுக்கு முன்னாடி நான் இவ்வளவு ஜீரோவா இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே நான் வந்து லோவில் தான் இருந்தேன். ஒய்ஃப் வந்த பிறகுதான் நான் வந்து இப்படி சேஞ்ச் ஓவர் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாலே அது ஒரு ஹீரோயிக் மூமெண்டாகவும் இருந்திருக்கும். அவங்க ஒய்ஃப் மேலேயும் ஒரு ஒரு நல்ல ஆல்ரெடி உள்ள போகும்போது அதான் சொல்லிட்டு போனாரு. ஸோ அது வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஆனா இவர் சொன்ன கதையில வந்து நான் எல்லாமும் இருந்திருக்கேன். அதாவது இந்த இதுல வச்சிருந்தோம், நீங்க வந்துட்டு இத இனி என்ன பண்ணி வச்சிருக்க அந்த மாதிரிதான் எனக்கு நிஜமா மேம் பேடா ஒரு ஃபீல் ஜீரோவை ஆச்சு. கட் பண்ணிட்டீங்க. அது அது 100 அடி. ஆ, சரி விடுங்க. ஆக்சுவலி அவர் சொன்னதான் எல்லாமாவே தான் இருந்திருக்காப்புல. பொறுக்கி லிட்டரலி பொறுக்கியா சுத்திட்டு இருந்தவர் தான் அப்படி மாறி, அவங்க ஒய்ஃப்க்குனால ஓகே நம்ம அப்படியும் நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணுதே, அந்த பொண்ண விட்டுறக்கூடாதுன்றது தான். இவங்களுமே பீக்டு சீரியல் ரொம்ப பீக்கா போனா ஐ மீன் ரொம்ப ஹைலைட்டா போனா நம்ம ராஜா ராணி சீரியல் இருக்குல்ல, அதுல வந்துட்டு இருந்த கப்பிள்ஸ் தான். அவங்க ஒய்ஃப்மே ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். கர்நாடகால தமிழ்லயும் பண்ணியிருக்காங்க அவங்க. ராஜா ராணி சீரியல்ல. அப்படி வந்துட்டு அதுலயுமே அவர் வில்லன் கேரக்டர் தான். செம்ம பேரா இருப்பாங்க. அதுல பாருங்க நல்லாருக்கும். அவர் சொல்றது வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டா போயிட்டு, என் வாழ்க்கையே மாத்துனது அவங்க தான்ட்டு அவங்கள ஹைலைட் பண்ணி வச்சிருக்கலாம். பயபுள்ளைக்கு கோர்வையா பேச வரல. ஏன்னா, அவர் வேற மொழி சார்ந்தவர்னால தமிழ் கோர்வையா பேச வரல. அதுவுமே நம்ம ஒத்துக்கணும். இல்லைங்க. அவர் இன்னொன்னு கதையில அவர் அடிச்சு சொன்னாரு. நான் தமிழன், கர்நாடகத்துல வாழ்ந்தாலும் நான் தமிழன்னு சொல்லிட்டு 100 வாட்டி நெஞ்சில அடிச்சுட்டு சொன்னாரு. பட் சில விஷயங்கள் கோர்வையா என்னோட வாழ்க்கையே மாத்துனது அது நம்ம சொல்லலாம். பட் அவங்க அந்த இடத்துல என்ன வந்துட்டு கோ த்ரூ பண்ணிட்டு மென்டலி ஸ்ட்ரகிளா இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. நம்ம சொல்ற ஒரு இல்ல லைன் அவர் அவர் தமிழ் சொல்லிட்டாங்க. பிரச்சனை இல்ல. அவருக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஆக்சுவலி வந்து ஒரு அந்த ஸ்டோரியா அத கன்வே பண்ண தெரியல. அத ஒரு எப்படி ஒரு ஸ்டார்ட் அண்ட் மிட் அண்ட் எண்ட் வைக்கணும். என்னவோ எதுல ஸ்டார்ட் பண்ணி எதுல முடிக்கணும்னு தெரியல. அவர் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைச்சாரே தவிர, அது ஸ்டோரி டெல்லிங் அந்த மெத்தட் அவருக்கு வரல ஆக்சுவலி. ஆக்சுவலா இன்னைக்கு அவர் கை தூக்குனாரு. ஆனா, அவரு சொல்றதுக்கான ப்ரிப்பேர் பண்ணல. அதுக்கப்புறம் விக்ரம பேசுங்க, சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே நானே சொல்றேன் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு ஸ்டோரி சொல்லும்போது, எனக்கு எல்லாரையுமே தெரியும். நான் எல்லாத்துலயும் எனக்கு ஆள் இருக்காங்க. அந்த மாரி வேற ஒரு வார்த்தை விட்டோனே எனக்கு பயம். இப்படிதான் ஒருத்தர் முன்னாடி போன சீசன்ல எங்கேயோ சொன்னவர வெளியில தொரத்தி விட்டுட்டாங்க. அத பண்ணேன், இத பண்ணேன்னு ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு கொஞ்ச நேரத்துல. அது வேற பயமா இருந்தது எனக்கு. ஆமா. சரவணன். ஆ, எஸ். அது ஏதோ அவர் விளையாட்டா சொன்னது அவருக்கு ரொம்ப வெளியா போச்சு. அப்பத்துக்கு அப்பவே அவர் இது பண்ணிட்டாங்கல்ல அந்த வீக்ல. ஆமா. அது எனக்கு இன்னைக்கு பயம் வந்துச்சு இவரு சொல்லும்போது. இவருக்கு வேற கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியும்னு தான் சொல்றாரு. ஆனாலும், அது எனக்கு அங்க தெரியும். நான் அத பண்ணியிருக்கேன், இத பண்ணியிருக்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாச்சு. ஏய் உன்னையும் வெளில தொரத்திட போறாங்க அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு ஆரம்பிச்சாரு அவரு. சுபா கை தூக்குனீங்க சொல்லுங்க. இல்ல பாரு குவாலிட்டி செக் பண்றப்ப இந்த பப்ளு வந்து கொஸ்டின் கேட்பான்ல இவர்கிட்ட ம், திவாகர் கிட்ட அப்போ ம். வந்து கரெக்டா நிறுத்தி அவனோட கேரக்டரை அந்த இடத்துல சொல்லியிருப்பா கவனிச்சிங்களா? இவர் ஐக்யூ இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் கேட்பாரு. அதுக்கு தகுந்த ஆ மாதிரி கரெக்டா பதில் சொல்லுங்க. விக்ரம். ஆஹ் ம். விக்ரம் கேட்டதுக்கு தான்.
ஆமா, ஆமா. ஐக்யூ இருக்க மாரி கேட்பாரு. அதுக்கேத்த மாரி பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த ரீசைக்ளிங் சொன்னார்ல செல்வம், அதுக்கு பதில் ம். சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஆமா. இன்னைக்கு இது, நாளைக்கு எப்படி வருதோ அதுக்கேத்த மாரி பாட்டில் இதுன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் நாங்க. நாளைக்கு டாஸ்க் அவங்க எப்படி வருதோ அத பொறுத்து, இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பா. ஆ ஆமா. அதே மாதிரி தான் கேப்டன் நிக்கும்போது கமருதீன்ட்ட போயி விக்ரம் வேணும்னே கேட்டுருப்பாப்பா. அப்ப பார்வதி தான் இன்டரப்ட் பண்ணி கேட்டுருவாங்க. அப்படின்னு சொல்லி இது வந்து விக்ரம், அந்த ஆதிரை, அப்புறம் பிரவீன் இவங்கலாம் போட்ட கெமி 4 பேரும் போட்ட திட்டம். இவங்க 2 பேர தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாரி. அப்பயும் வந்து பார்வதி இன்டரப்ட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட கேட்டுவாங்க அப்படிங்கிற மாரி அனுப்பியிருப்பா. இன்னைக்கு சொன்னது நல்லா இருந்தது. இப்போ இன்னைக்கு ஏதோ ஒண்ணே ஒண்ணுதான். இந்த இப்போ டாஸ்க் வந்து சொல்லுங்க. சாரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப இப்போ இப்போ வந்து ஒண்ணே ஒண்ணுதான். இப்போ யாரெல்லாம் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த பாட்டில் எடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுக்காக ஒரு சண்டை போடுற மாரி இருக்கும். டைரக்ட்டா சும்மா எடுத்த உடனே பார்த்து எல்லாம் குடுத்த மாரி இருக்கக்கூடாது. அங்க ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். எகெயின் உள்ள வந்து குடுக்கும்போது, அங்க வந்து ஓகே நீ எனக்கு குடுத்தா எவ்வளோ இருக்கும்? டிமாண்ட் பண்ணி பே பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெறைய அந்த மாரி இருக்கு. இவனுங்க வந்து அது பண்றதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எங்கே ஊடுத்தோமோ, எப்போ சோறு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓரமா போய் நின்றுறாங்க. யார் அது இனிஷியேட் எடுத்து பண்றாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு விளையாடுறது யாரான்னா, இந்த பொண்ணு நாமினேஷன் ஃப்ரீ இந்த ரம்யா ஜோ. கண்டிப்பா கிளவரா அந்த பொண்ணு எவ்வளோ எவ்வளோ ஜெயிக்க பார்க்கும். அதே மாரி அ ம் ஹர் நேம் இஸ் ஆதிரை. ஆதிரை, சுபிக்ஷா இவங்கலாம் விளையாடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே மேக் சம் டீல். போய் விளையாடுங்க, புடுங்குங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அதுலேருந்து ஒரு ஸ்டீல் பண்ற மாரி வைக்கலாம். அட்லீஸ்ட் கொண்டு போற மாரி பண்ணுங்க. ஒன் திங் இஸ் ஈவன் எனக்கும் வந்து பார்வதி அண்ட் திவாகர் மேல நெறைய வந்து முரண்பாடுகள் இருக்கு அவங்க பண்ணது. பட் இன்னைக்கு வந்து அவங்க பண்ணது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணாங்க. அதே மாரி ஸ்ட்ரிக்ட்டா பண்ணணும். இவங்க போய் அடிக்கணும் அவங்க. எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ண என்ன? சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குன்னு ஒவ்வொன்னா கேட்கணும். இவன் டிமாண்ட் பண்ணணும் எகைன் போய் எல்லா ஸ்பீக்கர்கிட்டயும் போயி, எகைன் பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு டீல் வைக்கணும். நெறைய இருக்கலாம். அந்த மாரி வச்சா தான் ஒரு ஒரு 1 மணி நேரம் எடிட்டருக்கு கொஞ்சம் வேல. இல்லன்னா அப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கேத்த மாரி இந்த ஒரு 2, 3 நாள் எடுத்துட்டு போயிட்டா, கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் வீக் விட இந்த வீக் கொஞ்சம் நல்லா ஒரு மாரி நல்லாருக்கும் பாக்கன்னு எனக்கோட இது. நீங்க சொன்ன மாரி ஒண்ணு ரம்யா வந்து பார்வதிட்ட போய் கேட்கணும். இல்லன்னா பார்வதி ரம்யாட்ட போய் கேட்கணும். 2 பேரும் இப்ப கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு. வெளிப்படையா பழைய பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் பேசி சால்வ் பண்ணியிருக்காங்க. லைவ்ல நம்ம பார்த்தப்ப தெரிஞ்சது. மேபி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீல் வந்துச்சுன்னா, நாளைக்கு நெறையா வந்து ரம்யாவோட பாட்டில்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த கலைக்கு வந்து சான்சஸ் குடுத்தும், அவன் அத யூஸ் பண்ணிக்கல. என்னமோ பரதநாட்டியத்துல ரெக்கார்ட் பண்ணேன்னா, அத பண்ணேன்னா, இத பண்ணேன்னா, பனிஷ்மென்ட் குடுத்தா என்ன ஆடக்கூட தெரியலையே! இவன் நிஜமாலுமே வந்து கரகாட்டக்காரன் தானா? இல்லையா? அது ஒரு டவுட் வந்தது. ஒரு ஸ்டெப்ஸ் கூட போடல அவன். ஒரு இதுவா. ஏன் அவன் அத யுட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு தெரியல. சொல்லுங்க. சுபா, இல்ல, இல்ல. சுபா, சுபா லைவ் பாத்தீங்களா? ஒண்ணே ஒண்ணு லைவ்ல ஷேர் இன்னைக்கு பண்றேன். ஒண்ணே ஒண்ணு ம். ஒரே செகண்ட். சுபாக்கா நீங்க கேட்டீங்கல்ல, அது YouTubeல இருக்கு. பட் நாட்டுப்புற கலைஞர்னா வந்துட்டு அந்த லெவலுக்கு டான்ஸ் ஆடுவாங்களா? பரதநாட்டியம் சாரி இல்ல கரகாட்டம் பரதநாட்டியம். ஆடுவாங்கப்பா. பரதநாட்டியங்கிறாங்க. ஓகே. நான் இத மேல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இல்ல சுபாக்கா. ஷிபாக்கா. மேலப்பா இல்ல ஒரே நானு ஒரே ஒரு இது செகண்ட் மேல ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு YouTubeலயும் கிடைச்சுச்சு. YouTubeல, Instaல வந்துட்டு கலை வந்துட்டு நாட்டுப்புற கலைஞன்னு சொல்றாங்கல்ல, அவன பத்தி இதுதான் எனக்கு கிடைச்சுச்சு. நான் மேல ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன் அக்கா. சுபா அக்கா, இது பரதநாட்டியம் இஸ் டிஃப்ரெண்ட் அக்கா. நாட்டுப்புற இல்ல டான்ஸ் பரதநாட்டியம் இஸ் இல்ல. டிஃப்ரெண்ட் அக்கா. சாரி. ஸோ கரகாட்டம் சொல்றதுக்கு பதிலா பரதநாட்டியம் வந்து கரகாட்டம் ஆடுவேன்னு ஆ சொல்லியிருந்தான் ஆமா. அவன். தலையில அந்த இத வச்சுட்டு ஸ்டெப் பண்றான். அது எஸ். பேசிக் ஒரு 5, 6 ஸ்டெப் இருக்கு. அதையாவது போட்டிருக்கலாம். 2 மட்டும் தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தான். இப்ப நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேல கூட கரகாட்டம்லாம் குழந்தைங்க ஆடுனாங்கன்னா கூட சொல்லி தந்து ஒரு 5, 6 ஸ்டெப் வந்து போடுவாங்க. அத கூட அவன் போடல. அதனால ஃபீல் ஆச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஆ, ஆ, ஒரு 2 பாயிண்ட்டு. இன்னைக்கு லைவ்ல வந்து இன்னைக்கு அவன் ஸ்டெப்பு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணி எல்லாருக்குமே சொல்லிக் குடுத்துட்டு இருந்தான். நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா நீங்க காலையில சொன்ன அது அது தெரியல எனக்கு. அத நான் பார்த்தேன். எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. பட் அவன் சும்மா லைட்டா அத எடுத்துக்கிட்டானா அப்படிங்கிற மாரி எனக்கு அது நான் யோசிச்சேன்.
2வது இந்த கேம் இருக்குல்ல, இந்த கேம்ல இப்ப சுவிக்ஷா வந்து லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டா. எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிருக்கா. "நீ என்கிட்ட குடு, நான் உனக்கு இந்த மாரி ஷேர் தரேன். உனக்கு நாமினேஷன் இது தரேன்." அப்படிங்கிற இது வந்து சுவிக்ஷா எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு லைவ்ல இந்த கேம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கொஞ்சம் போட்டது. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு லைவ்ல 2, 3 பேர்ட்ட டீல் பேசியிருக்குது. வியானாட்ட, இந்த இவங்கிட்ட இந்த அந்த அகோரி கலைக்கிட்ட இந்த மாரி பேசிட்டு இருக்கு. ஆனா இவங்கலாம் என்ன தெரியுமா? அங்க போய் சண்டையே போட மாட்டேங்கிறாங்க. நான் தான் மலையாளத்துல சொன்னேன்ல, அங்க பயங்கர ஆர்கியூமென்ட் நடக்கும். "எதுக்கு நீ என்ன ரிஜெக்ட் பண்ண?" அப்படிங்கிற மாரி. இவங்க வந்து பார்வதி ரிஜெக்ட்னா, ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சார் பேசுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இந்த கலையரசன் இருக்கான் சொன்னீங்கல்ல, அவன் உண்மையிலே வந்து அந்த கரகாட்டத்துக்கு ஆடினவன் தான். அந்த லேடிஸ் வேஷம் போட்டுட்டு, அ இப்ப என்னோட பெரிய பேக்குன்னா அந்த அந்த அகோரி டைம்ல வந்தது பார்த்தீங்களா? அவன் ஆடுனது, இது பண்ணதெல்லாம். அதனால அதுக்கு முன்னாடி அவன் பண்ணது எல்லாமே அழிச்சுட்டாங்க. அழிச்சுட்டாங்கன்னா, பெருசா அது வந்து பப்ளிசிட்டி ஆகல. இதுதான் அவனோட பெரிய பீக்ல போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் டைம் வந்து அவன் வந்து அவன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் உள்ள இருந்தாங்க. ஆட்கள் உள்ள இருந்தாங்கன்னா, அவன் ஸ்டூடெண்ட் அவன்கிட்ட இருந்தவங்க. இது எல்லாமே வந்து ஒரு அகாடமி மாதிரி அவன் வச்சு ஸ்டாண்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களுக்கு இந்த மீடியா மோகமானதுனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பறையாட்டம், அப்புறம் இந்த நிறைய ஒத்த தப்புலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அவன் நிறைய பண்ணியிருக்கான். நான் வந்து பார்த்துருக்கேன். அவன் அந்த டிக்டாக் டைம்லலாம் நான் அவனை வந்து அவனோட வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்த்துருக்கேன். அவன் எங்க ஊருக்குள்ள வந்து ஆடியிருக்கான். அவன் கிட்டத்தட்ட அவனுங்க டீம் வந்துட்டு ஒரு 200 பேர் பக்கம் வந்து எங்க ஊர்ல வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்போ வந்து ஆடியிருக்கானுங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனா அவன் இங்க இல்ல. ஏன் அமைதியா இருக்காங்கிறது எனக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சு யூஸ் பண்ணிக்கலல்ல. நான் அதுதான் அத ஃபீல் அவன் ஏன் பண்றேன். அதான் அவன் ஏன் இங்க இவ்வளவு அமைதியா இருக்காங்கிறதே பெரிய எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். தேங்க்யூ. ஏன்னா அவன் அவன் சொன்னதே நான் அகோரிங்கிற அந்த கேரக்டரை வந்து இது பண்ணணும், புதுசா இது எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா பனிஷ்மெண்ட்னு கொடுத்து உன்னை வந்து கரகாட்டம் ஆடுங்கன்னு சொல்றாங்க. அத நல்லா கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ஆடி இருந்திருக்கலாமே. ஏன் இவனுக்கு சான்சஸ் கிடைச்சும் அவன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஆக்சுவலி அவரு கலையாட்டம்னு கரகத்துல வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, கண் இமையால வந்து குண்டூசி ரூபா நோட்லாம் எடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி இது நெறைய பண்ணி அது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லி போட்டிருந்தாங்க. அவர் ஆக்சுவலி நீங்க இன்னொரு விஷயமும் யோசிக்கணும். அவரு காசிக்கு போயிட்டு வந்தாரு இல்லையா? ஸோ அந்த அந்த எனர்ஜி எல்லாம் வந்து வேற எங்கேயோ ஏதோ ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது அது கூட அது நானு எப்படி சொல்றது? அது வந்து அ அ கிடைக்க வேண்டியது கிடைச்சிருந்தா கொஞ்சம் ஆக்டிவா இருப்பார் போல இருக்கு. சின்ன ஆக்சுவலி அவரோட பெர்சனலா நம்ம பேசணும்னா, அவர் அகோரியா போனதுக்கே வந்து சொல்லியிருப்பாரு. பொண்டாட்டியோட பெர்சனலா சண்டை போட்டதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து கோச்சுக்கிட்டு போயிட்டு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாரு. எல்லாமே வந்துட்டு குறிப்பிட்ட வயசு ஐ மீன் ஒரு 25க்குள்ள வந்துட்டு எல்லாமே கிடைச்சிருச்சு. புகழ் அப்புறம் வந்துட்டு எல்லாமே கிடைச்சதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க 2கே கிட்ஸ் அந்த மாரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அவருக்கு. ஏர்லி 2கே இது 2கே கிட்ஸ் மாரி தான் வந்துட்டு அகோரியா அவர பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா 25 வயசுல 3 குழந்தைக, YouTubeல நல்லா ஃபுல்லா வந்து நெகட்டிவோ, பாசிட்டிவோ YouTubeல ஃபுல்லா நல்ல ஃபேமஸு. அவார்ட் வேற குடுத்தாய்ங்க. நெறைய போய்க்க இருந்துச்சு. அதனால வந்துட்டு லைஃப் என்ன போகுது? எப்படி போகுதுன்னு வழி நடத்துற கூட ஆள் இல்லாம, நெறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த மாரி தான் வந்துட்டு அகோரி கலைய நான் பார்க்குறேன். ஊர்நாட்டன் பேசுங்க. ஐயோ! சாரி, நான் எமோஜிலாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். சாரி சார். நல்லா இருக்கே! நாங்களும் அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்குறோம். இமோஜி எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஆனா, எஃப்ஜேவோட ஆக்சுவலி இந்த காலையில மார்னிங் ஃபைட் வந்துச்சு தெரியுமா? அங்கிட்டு வியனா, பார்வதி, கனி அந்த குப்பை மேட்டர்ல. அதுல எஃப்ஜே வந்துட்டு ஒரு எனக்கு என்னமோ அவன் பச்சை சட்டைக்காரன்னு தான் பேரு வச்சிருந்தான். அவன் டான்ஸு, அவனோட பிஹேவியர்லாம் பார்த்தீங்களா? கமருதீன் வந்து வார்த்தைகளால வெளிப்படுத்திர்றான். இவன் வந்துட்டு ஃபேஸ் ரியாக்ஷனு சில சில விஷயங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியுதா? யாராவது சொல்லுங்களேன். ஐயோ! ஹேமா நான் அததான் சொன்னேன். எஃப்ஜே நிஜமா இல்ல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். நிஜமா இல்ல. அக்கா பானு அக்கா நீங்க பேசுங்க. அ அ ஷ் அ ஹேமா அவன் மார்க்கிங் பண்றது, அவள மாரி ஆடி நடந்து காட்டுறான் தெரியுமா? வியானா மாரி. வியானா அதையும் வார்ன் பண்ணி, இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் பேசிருவா. இனிமேல் என்ன மார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு கனிய கூட்டிட்டு வந்து, பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம நீ சாப்பிட்டுட்டு தானே இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? சாப்பிட்டு சாப்பிட்டு தானே தூங்கி தூங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி வேர்டிங்ஸ
ரொம்ப யூஸ் பண்ணான் இன்னைக்கு காலையில ஃபைட்ல. அதையும் வார்ன் பண்ணியிருப்பா. கனிட்ட கூப்பிட்டு இனிமேலு நீ சொல்லவே கூடாது இதெல்லாம். அப்படின்னு மார்க்கிங் பண்ணவே கூடாது அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப மார்க்கிங் பண்ணியிருப்பான். இந்த ட்ரெஸ்ஸ தூக்கி போடு, எஃப்ஜேன்னு கூப்பிடு. அவ கூப்பிடுற மாரி, நீ கொஞ்சம் கொஞ்சம் தானே பேசி பேசி எல்லாத்தையும் இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பான். அவனோட இதே இப்படிதான். நான் இன்னைக்குன்னு மட்டும் இல்ல, எப்பயுமே அந்த பொண்ணுக்கு இவனுக்கு இந்த கனிக்குலாம் ஆகவே ஆகாது. மார்க்கிங் பண்ணுவாங்க பயங்கரமா. ஒஸ்ட்டு. இல்ல. இத கம்ருதீன்னு வார்த்தைகளால சொல்றப்ப, நம்ம வந்துட்டு தப்பு, தப்புன்னு சொல்றோம். அதே ஈக்குவல் தானே எஃப்ஜேக்கும். அதே தானே வைக்கணும். ஏன்னா, அவன் வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா வந்துட்டு, நம்ம தான் வந்துட்டு இங்க பொங்கிட்டு கிடக்கோம். ஆப்போசிட் பெர்சன் அங்கெல்லாம் கம்ருதீன்ட்ட பேசுறவங்க வந்துட்டு, இது தப்பு, சரின்னு சொல்லிட்டு இது பண்றதில்ல. நம்ம தான் கம்ருதீனோட வார்த்தைகள வச்சு இன்னுமே ஸ்டில் ஆர்க்யூ பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இதே தானே ஒரு ஆட்டிட்யூட் காமிக்கிறது, புகைய அது மீன் கைய வச்சு இப்படி பண்றது, அதெல்லாம் வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கு. மம்தா பேசுங்க மம்தா. எஃப்ஜேவோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப கெட்டதா இருக்கு. அதாவது பாடி ஷேமிங்னு கூட சொல்லலாம் அது. ஏன்னா ஒருத்தர் மாதிரி நடந்து காட்டுறது, அவங்கள மாதிரி பேசி காட்டுறது எல்லாம் வந்துட்டு நல்லா இல்லை. இது ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேன்? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இன்னைக்கு பண்ணல அது. எஃப்ஜே வந்து இன்னைக்கு பண்ணல அது. எஃப்ஜே வந்து போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி பண்றது. எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, விஜய் சேதுபதி ஏன் அது எஃப்ஜேன்ட்டு வரும்போது நான் பார்த்தது வந்துட்டு அவர் எதுவுமே கொஸ்டினே பண்ணல. நிறைய விஷயம் இருந்தது கொஸ்டின் பண்ணி கேட்கறதுக்கு, நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அது ஏன் கேட்க மாட்டிருக்காங்கன்றது தான் என்னோட கொஸ்டின். அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, அந்த உப்பு மேட்டரே சொல்லலாமே. அவரு நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா அவரு அங்க எதுவுமே நடக்கல. ஆமாவா, உப்பு இது பண்ணாங்களா, சரி அப்படிதான். கேட்டாங்க, கேட்டுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லல, அதுக்கு ஒரு வார்னிங் பண்ணல. ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஆமாவா அப்படின்னு மட்டும் கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சான்னு மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுங்க. அதுல எனக்கு அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டிருக்கு. அது கேட்கணும். ஏன்னா எல்லாரையும் அந்த மாதிரி மார்க் பண்ணி சுத்திட்டு இருந்தா, எல்லாரும் இப்ப சேர்த்து உங்களை அந்த பையனை மார்க் பண்ணா எப்படி இருக்கும் இல்லையா? சோ அது தப்பு. அது யாருன்னா சொல்லணும். ஏன் சொன்னா நல்லா இருக்கும். எங்க நான் இனிமேல் அது வீக்லி எபிசோடுன்றது வந்துட்டு அது என்ன சொல்லுது, அந்த இன்னானா இருக்கட்டும், இருக்கு இருக்கு வீக்கெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு மனசால கூட இப்ப சொல்ல வரமாட்டிருக்கு. ஏன்னா 2 வாரம் பார்த்துட்டு நான் ரொம்ப நொந்துட்டு இருக்கேன். சோ நான் வந்துட்டு என்ன, நான் கிவ் அப் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் நடக்க போகுது, இதுதான் பேட்டர்ன், ஓகே அப்படின்னு ஆயிட்டு இருக்கு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள சண்டை போட்டு அட்லீஸ்ட் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஸ்டாப் பண்ணணும் அந்த பையனை. ஓகே சொல்லுங்க. நீங்க இந்த வீக்கெண்ட் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படி கேட்டாங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டென்ட் இருக்காது. இவனால ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? தென் வந்து எஃப்ஜே வந்து பண்றது அவங்க டீமுக்கே தெரியும், இரிட்டேட்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இப்படிதான் பண்ணணுங்கிறத அவங்களோட டீம்ல கொடுக்கறது தானே பண்ண முடியும் அவனாலையும். நாட் ஓன்லி நீங்க எஃப்ஜே, அந்த சபரி, அந்த அம்மா ஆட்டக்காரம்மா இருக்காங்களா, அவங்க எல்லாமே இரிட்டேட்டிங் தான். அவங்க பேசுறது, நடக்கிறது எல்லாமே. ஸோ அவங்கெல்லாம் இந்த வீக் ஸ்டார்டிங்லேயே கண்டிச்சிட்டாங்கன்னா, அடுத்தடுத்த வீக்குக்கு வந்து ரொம்ப இன்னுமே இதா இருக்கும். என்னோட இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ. புரியுது. அண்ட் வினோத் பண்றது வந்து உங்களுக்கு யாருக்காவது ஓகேன்னு தோணுதா? எனக்கு பிடிக்கல வினோத் பண்றது கூட. வினோத் பண்றது பிடிக்கலன்னு அட்டென்ஷன் ஆகுறாருல கேமராவில், ஃப்ரேமுக்கு வந்து அட்டென்ஷன் ஆகுறாரு. செகண்ட் திங் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லா நம்ம அவரை பத்தி பேசக்கூடிய இடத்துக்கு கொண்டு வச்சுட்டார்ல அவரு. அது அவரு வேணும்னு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. வேணும்ன்ற சென்ஸ் இப்ப நீங்க எப்படி நல்லா சொல்றது, போன இப்போ ஒருத்தர் பேசும்போது அது கௌஷிக் மாதிரி நடுவுல போயிட்டு அவர் வந்து அந்த அட்டென்ஷன் ஃபுல்லா எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, மத்தவங்களுக்கும் அப்படி தோணுதா? சொல்லுங்க, பேசுங்க பானு அக்கா. பேசுறீங்க சுபா, பேசுறீங்க, நான் அப்புறம் பேசுறேன். இன்னைக்கு அந்த கானா வினோத் அவங்களோட இது வந்து கொஞ்சம் இதாதான் தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சது அந்த அரோராவோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறப்ப அவர் பண்ண ஆக்ஷன்ஸ், அந்த இதுல டேபிள்ல எழுதி வச்சிருந்தது, அந்த ஜூஸ் மேக்கிங்ல இதுல தானே எழுதி வச்சிருப்பாரு ஐ லவ்னு போட்டு எழுதி வச்சிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. அவரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வெளியில ஃபேமிலி இருக்குங்கிறப்ப உள்ளார கொஞ்சம்
அலர்ட்டா தான் இருக்கணும் அவரு. சில விஷயங்கள். ஏன்னா குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்கங்கிறப்ப அவரோட கேரக்டர அவர் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. அவருக்கே தெரியுது. அந்த அந்த பொண்ணு வந்து அ அ ஃப்ரெண்ட் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் உள்ளார இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் என்ன ஏதுங்கிறது நம்ம வெளியில இருந்து பார்க்குறவங்களோட உள்ளார இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப யார்கிட்ட விலகி இருக்கணுமோ, கொஞ்சம் அவர் வந்து விலகி இருக்கிறது அவரோட பர்சனாலிட்டிக்கும், அவரோட இதுக்கும் நல்லது. அத ஏன் புரிஞ்சுக்க பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஒரு அளவுக்கு மீறின ஒரு இத வந்து அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. ஒரு இல்ல அப்பலாம் யாரோ சொன்னாங்கல்ல, திவாகர் வந்து பண்றதுக்கு ரீசன் வந்து அந்த துஷாரு, ச ஜெப்ஜே, கமருதீன் பண்றதுனால தான் அவர் வந்து இது அதே மாரி தான் வினோத்தையும் நான் நெனைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு நடந்தத நீங்க சொல்லும்போது நானும் பார்த்தேன் அத. அவர் வந்து இந்த மாரி பண்ணா மக்கள் லைக் பண்றாங்கங்கிறத வந்து உள்ள இருக்கிறவங்க வந்து தப்பா அப்சர்வ் பண்றாங்கன்னு தோணுது எனக்கு. 2வது இந்த மாரி விஷயத்தெல்லாம் இப்ப லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, சில விஷயத்த வந்து இன்டைரக்ட்டாவோ, இல்ல டைரக்ட்டாவோ சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க. இந்த சீசன்ல வந்து ரொம்ப கிரின்ஜா பண்றாங்க. ரொம்ப அ அ ஏத்துக்க முடியாத இன்னைக்கெல்லாம் பாரும், கமருதீனும் வந்து அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப 18+ கன்டென்ட் அது. அது இது இல்ல லாஸ்ட் வீக் ஆமாமாமா. இல்ல அவங்க சொல்லுங்க. வந்து ரொம்ப 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 இதா ஓப்பன் அப்பா பேசுனாங்க. அது புரியாதுன்னு நெனச்சுட்டு பேசுறாங்க. அது வந்து இனிமே நல்லாவே புரிய போயிற விஷயம் தான் அது. ஸோ ஒரு அதனால வினோத்துமே பெரியவங்கன்னு அது மாரி உள்ளார வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆக்சுவலி. அந்த போன போன சீசன்ல எல்லாம் ஒரு பெரியவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஜாட மாடையா வந்து சொல்லுவாங்க. இப்ப கனி இருக்காங்க. ஆனா அவங்க என்கரேஜ் தான் வேஸ்ட் பண்ற மாரி இருக்கு. சொல்ல வேஸ்ட் மாட்டேங்கிறாங்க வேஸ்ட். பாத்தீங்களா? கனி வந்து குக்கு வித் கோமாளில எல்லாரோட அந்த காமெடிகள் மத்தியிலும் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. நீங்க வேணா பாருங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து அந்த அம்மாவோட ரியல் ஃபேஸ் வந்து வெளில வந்துரும். 2வது வந்து ஒரு ஒரு வீக் வந்து விஜய் சேதுபதி அடிச்சிட்டாருன்னா, நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து ரொம்ப இதாயிருவாங்க. அது தெரியுது, தெரியுது. இப்பவே அவங்களோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் தாத்தா வாங்க, வெல்கம். பேசுங்க. வணக்கம், பேசுங்க. இல்ல தாத்தா வந்திருக்காருக்காக தான் நான் இது பண்ணேன். பேசுங்க தாத்தா. ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ, நீங்கள் பேசுங்கம்மா, நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல நீங்க வாங்க தாத்தா. வந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கு பேசுங்க. வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு டே பத்தி சொல்லுங்க தாத்தா. இன்னைக்கு டேயா? ஓ, எது பிக் பாஸ் ஹவுஸ்ல சொல்றீங்களா, என் டே சொல்றீங்களா? பிக் பாஸ் தான் கேக்குறேன். இன்னைக்கு எப்படி இருந்தது உங்களோட ரெண்டுமே பார்வையில? மட்டம், ரெண்டுமே மட்டம். ஏன்னா நான் பிக் பாஸ் லைவ் ஃபுல்லாக பார்த்ததுனால என் டே மட்டமாயிடுச்சு. பானு பேசுங்க. ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. நான் தான் மியூட் போட்டுட்டேன்ல. நீங்க எதுக்கு வந்து பேசுனீங்க? அவர்கிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்த்தேன் நானு. அப்படி இல்லைம்மா, ஷார்ட்டாக பேசினா எல்லாருக்கும் வாய்ப்பு வரும் இல்லையா பேச. எல்லாரும் வந்திருக்காங்களே பேசணும்னு, கீழே நிறைய பேர் மேலே வந்து பேசணும்னு விருப்பப்படுவாங்க, கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதனால ஷார்ட்டாக சொல்ல முடிஞ்சா சொல்றது பெட்டர். சில விஷயம் யாராவது பேசுறீங்களா? எனக்கு எதுவுமே கேட்கல. நான் பேசுறது கேக்குதா? எனக்கும் அந்த டவுட் தாங்க. ஓகே. நான் நினைச்சேன். ஆ, இல்ல, நானும் நினைச்சேன். ஓகே, இந்த எனக்கு மட்டும் தான் கேட்கல ஓகே போல ஓகே. இருக்குது. சரி, யாரும் பேசல கனெக்ட் பானு. பண்ணிட்டு பேசுங்க. வரலாமான்னு. ஓகே, யாரும் ஓகே. பேசல. பேசுங்க பானு. ஓகே ஓகே. ஏய், ஏ, ஆக்சுவலி ஒன் செகண்ட், தாத்தா வந்தாங்களா? வந்துட்டு இப்ப வெளில போயிருக்காரு. கனெக்டிங்ல போயிருக்கு. ஆமா. ஐயோ, ஓகே ஓகே. அது வேற எதுவும் இது ஆகலைல. இப்போ நான் வந்துட்டு பானுக்கு மெசேஜ் போட்டு தான் போனேன் 15 நிமிஷம்